வணக்கம் ஜெயன். வளைகுடால போர் பதட்டம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் இதை துவக்கி வச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய ஒரு லைபீரியன் ஃபிளாக்டு ஷிப் ஒரு ஆயில் டேங்கரை நேற்று மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை பயன்படுத்தி தாக்கியிருக்கிறாங்க. இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ட்ரிகர். ஒரு 2 வாரம் அமைதிக்கு பிறகு ஆல்மோஸ்ட் கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாகி 20 வருஷம் இல்லாத அளவுக்கு சவுதி கிட்டத்தட்ட $10 டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த தாக்குதல் அப்படின்றது இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் 2.5% கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரையுமே கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இப்போ என்ன நடந்தது? 3 கமர்ஷியல் வெஷல், லைபீரியா, சவுதி, மார்ஷல் ஐலாண்ட் ஃபிளாக். இப்போ இந்த மார்ஷல் ஐலாண்ட் இதெல்லாமே ஃபிளாகா இருந்தாலும் சவுதியோட டேங்கர் வைடான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல ஜூலை 6 to 7 இது இரவு நேரத்துல இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. UKMTO அப்படின்னு சொல்லக்கூடிய UK மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ், இது ஒரு அமைப்பு. இது ஷிப்பிங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க த்ரெட் லெவல சிவியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய த்ரெட் லெவலை வச்சுதான் கப்பல்கள் அங்கிருந்து கிராஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணும். உடனடியாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை பண்றாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கடற்கரை பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட 80 டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸு, அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ், கோஸ்டல் ரேடார் சைட்ஸு, அவங்களுடைய ஆன்டிஷிப் மிசைல், ட்ரோன் மிசைல் ஸ்டோரேஜ், போர்ட்டு மற்றும் 60 IRGCயோடைய ஸ்மால் போட்ஸை ஒரே நேரத்தில் வச்சு தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் அமெரிக்காவுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஜூன் 21 வரைக்கும் இருந்த சாங்ஷன்ஸ் வெய்வர், சாங்ஷன் வெய்வர்னு என்னன்னா ஜூன் 21 கிட்டத்தட்ட 60 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21 வரைக்கும் கணக்கு. 60 நாளைக்கு ஈரான் எந்த தங்கு தடையுமின்றி தன்னுடைய கச்சா எண்ணெயை விற்கலாம் அப்படின்றதா. இந்த ஈரானோட கச்சா எண்ணெய் இப்போ வரைக்கும் இந்தியா வாங்கலது வேற விஷயம். ஏன்னா அந்த மார்க்கெட் ரேட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கு. நமக்கு இன்னொரு சீப்பர் ஆப்ஷன் கிடைக்குது. பட் இந்த வெய்வரை இப்போ அவங்க ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க. ரிவோக் பண்ணிட்டு இப்போ ஜூலை 17 அப்படின்ற டெட்லைன் வச்சிருக்காங்க. ஸோ ஈரானோட எண்ணெயை 60 நாட்களுக்கு வரைக்கும் விற்கலாம்னு சொன்ன அந்த வெய்வரை இப்போ கட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோடைய IRGC கதம் அல் அன்பியா அப்படின்ற அவங்களுடைய கமாண்டு பதிலுக்கு 85 US மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அப்படின்றதும், இதில் ரொம்ப முக்கியமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் பேஸையும் குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் ஏர்பேஸையும் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பஹ்ரைன் மேலே மீண்டும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. பஹ்ரைனில் சைரன்ஸ் நம்ம தெளிவாக இப்போ பார்க்க முடியுது. குவைத்லேயும் பார்க்க முடியுது. இந்த காணொலியை நீங்கள் இந்தியாவோட, அதாவது நம்ம 9ஆம் தேதி இப்போ பார்ப்போம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அப்டேட்டை நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் பாருங்கள். லைவாக நம்ம டீம் ஃபில்டர் பண்ணி ஆத்தென்டிக் அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டார்கெட் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ 1 தாக்குனா நாங்கள் 8 மடங்கு உங்கள் தாக்குதல், 8x டார்கெட்ஸ் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ வாஷிங்டன் அமெரிக்கா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் சாங்ஷன் ரிலீஃப் கொடுத்தோம், உங்களோட ஆயிலை நீங்கள் தங்கு தடையின்றி விற்கலாம் அப்படின்றது சொன்னோம், இறக்குமதி தடையை நாங்கள் எடுத்துட்டோம். இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த கப்பலை தாக்குனது அப்படின்றது 10 மிலிட்ரி டார்கெட்டை நீங்கள் குறி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் 80 மிலிட்ரி டார்கெட்டை குறி வைப்போம்னு சொல்லிட்டு அந்த 10 மிலிட்ரி டார்கெட், அதாவது லேட் ஜூனுக்கு அப்புறம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு 8 மடங்கு தாக்குதலை அமெரிக்கா திரும்ப செய்யுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைவ் நியூஸுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். லைவ் நியூஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் படி ஈரானோடைய புஷேர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ் பந்தார் அப்பாஸ் போன்ற துறைமுகங்கள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய தாக்குதல் விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது, சிவியரா இருக்குது. ஈரானுடைய கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன், குவைத் மற்றும் இந்த இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி பேஸை குறி வச்சு அவங்க டோன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுமே பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலை மக்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைனையும் குவைத்தையும் குறி வைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நீ அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குற, அங்கிருந்து தான் அவங்க எங்க தாக்குறாங்க, எந்த நாடு எங்களுக்கு எதிராக தாக்குறதை இடம் கொடுக்குதோ தட் ஆல்சோ பிகம்ஸ் எ லெஜிட்டிமேட் டார்கெட், அதையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈரானோட புஷேர்ல பார்த்தீங்கன்னா இப்போ தாக்குதல் மிக மிக அதிகமாக இருக்கு.
அதே மாதிரி அவங்களுடைய இப்போ ஈரானுடைய மறைந்த அவங்களுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் இப்போ ஈராக்குக்கு கொண்டு வந்திருக்காங்க அடக்கம் செய்யறதுக்கு. இது கன்ஃபியூஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஈராக்ல அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹோலி சைட் அவங்க பிலீவ் பண்றது இருக்குது. அங்கதான் அடக்கம் பண்ணும் பொழுது இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ இந்த ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்துல அடக்கத்துல ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா மீண்டும் இந்த நாடுகள் எல்லாமே பற்றி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். அப்படி ஒரு வேலை பற்றி இருந்தால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல மீண்டும் அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல வந்தா நம்ம பாக்கெட்ல இருந்து பெட்ரோல் டீசலுக்கு நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வரும். ஸோ நிச்சயமா இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஈரானுடைய இந்த இடத்துல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டைம் நம்ம நியூட்ரலா அன்பயஸ்டா பாக்குறோம் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய சீண்டுதல் எங்கேயுமே இல்லை, அதே மாதிரி இஸ்ரேலோட சீண்டுதலும் எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த சீஸ்ஃபயரை சம்பந்தமே இல்லாம சவுதியோடைய ஆயில் டேங்கரை குறி வச்சு அவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரான் ஏன் நடத்தியது அப்படின்ற கேள்வி எழுதும் பொழுது இங்க உள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய தலைமையில ஒரு பக்கம் அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நாட்டுடைய அதிபர் பெஷ்கியான், அவங்களுடைய சபாநாயகர் முகமது பெலிவப், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள், இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். ஸோ இப்போ இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அதன் பிறகு ஒரு இராணுவம் ஈரான் ஆர்மிக்கும் ஐஆர்ஜிசிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஈரான் ஆர்மி ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள், அதாவது அந்த நாட்டோடைய அதிபர் கீழே வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஐஆர்ஜிசி அப்படின்றது அது கிடையாது. ஐஆர்ஜிசி ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ். இது அந்த மத தலைவர் ஹயத்துல்லா அவர்கள் கிட்ட நேரடியாக வரக்கூடியது. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த நாட்டை அவர் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ இவங்க போய் ஹயத்துல்லாவை தூக்குன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்ஜிசியோடைய டாப் லீடர்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து தூக்குறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதியோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 35 வயசு தான். இப்ப அவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை சோக் பண்ணது மூலியமா ஒரு வெற்றி அவங்க நினைக்கிறாங்க, இது வெற்றின்ட்டு அவங்க சுவைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஐஆர்ஜிசி அப்படின்றது மொசைக் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்டா தனித்தனி குழுவா இண்டிபெண்டா இயங்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 36 ராணுவம், மினி ராணுவம் ஒரு நாட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. இப்ப இந்திய ராணுவம் என்றது, இந்திய ராணுவ தலைமையகம் டெல்லியில இருக்கு. 6 கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அந்த 6 கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஃபைட்டிங் கோர்ஸ் இருக்கு. கோர் கீழே டிவிஷன் இருக்கு. டிவிஷன் கீழே பிரிகேடு, பெட்டாலியன், கம்பெனி, செக்ஷன் வரைக்கும் வரும். ஒரு சென்ட்ரலைஸ்டான கமாண்ட். இப்போ இதே நீங்க பிரிச்சுட்டு இந்தியாவுக்கு 29 கமாண்ட், ஒரு மாநிலத்துக்கு ஒரு ராணுவத்தை பிரிச்சு விட்டீங்க, இண்டிபெண்டா நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதை தான் இவங்க பண்ணாங்க. ஏன்னா ஈராக்கோடைய வீழ்ச்சி, குறிப்பா சதாம் ஹுசைனோட வீழ்ச்சி, அந்த நேரத்துல சதாம் ஹுசைனை வீழ்த்தினதுல அமெரிக்காவும் ஈரானும் ஒன்னா டிராவல் பண்ணாங்க, கூட்டணி வச்சிருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வீழ்ச்சியில இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டா வச்சிருந்தா அமெரிக்கா வீழ்த்திரும் அப்படின்ற பாடத்தை ஈரான் அந்த காலகட்டங்களிலே கத்துக்கிட்ட பிறகுதான் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜில வராங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அரசியல் தலைமை, குறிப்பா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிபர் பெஷ்கியான் அவர்கள் பீஸ் டீல சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஐஆர்ஜிசியில இப்ப தலைமை கமாண்ட்ன்றது பெரிய அளவுக்கு இல்ல. குட்ஸ் ஃபோர்ஸ் தனியா இருக்கு. அவங்களுடைய ஐஆர்ஜிசியோட நேவி தனியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூடல் லார்ட்ஸ் மாதிரி அவங்க நாடு முழுக்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கீழே இருக்கக்கூடிய நிறைய தளபதிகளுக்கு இந்த போர் நிறுத்தத்துல ஒப்பந்தம் இல்லை. ஏன்னா மீண்டும் அந்த போர் நிறுத்தத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இங்க அரசியல் தலைமை அப்படின்றது வலிமையாகும். இப்போ பல நேரங்கள்ல கெட்டவர்கள் சொல்லி இவங்க அழிக்கக்கூடிய அந்த நிகழ்வுல இன்னொரு மாற்று தலைமை இல்லாம நடந்தா என்ன ஆகும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அமெரிக்காவுடைய அந்த முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியில சதாம் ஹுசைனை இவங்க தூக்குன போது பார்த்தோம், கடாஃபி தூக்குன போது பார்த்தோம். இப்போ ஹயத்துல்லா அவர்களை தூக்குன பிறகு இவங்க போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க, அமைதி இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த சைடு ஐஆர்ஜிசியோடைய லோக்கல் கமாண்டர்ஸ் ஒரு ட்ரோனை விட்டு ஒரு இதை விட்டு சவுதியோட டேங்கரை தாக்கும் போது இப்ப எப்படி இவங்க மீண்டும் அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை கொண்டு வர போறாங்க, இல்ல இந்த போர் நிறுத்தம் தொடருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. நம்மளுடைய அனாலிசிஸ் படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ அதிபர் சொன்னா, பெஷ்கியான் அவர்கள் சொன்னா நாடு கேட்கணும். ஏன்னா அவர் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இந்தியா படியே எடுத்தீங்கன்னா.
ஆனா இங்க அந்த நிகழ்வு கிடையாது. ராணுவம் அவங்களுடைய IRGCன்றது தனிச்சையா செயல்பட்டு இருக்கு. ராணுவம் அப்படின்றது அதிபருக்கு கீழே வருது. ஸோ டோட்டலா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாரோடைய ஒரு கப்பல் அல் ரெக்கையத் அது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ கத்தார் மேல கப்பல் தாக்குதல், சவுதி மீது கப்பல் மீது தாக்குதல் அப்படின்ற போது இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ நாட்டோ இது நாள் வரைக்கும் இதுல பங்கேற்காம இருந்தாங்க. அமெரிக்கா அவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் நாட்டோ பங்கேற்கல. ஆனா நாட்டோவோட தளபதி ரூட்டே பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்றாரு. இப்ப நாட்டோவும் உள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் லெபனன் இந்த இதுல ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி தனியா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்ப லெபனனுடைய அதிபர் வெள்ளை மாளிகையில போய் ஜூலை 21 அதிபர் ட்ரம்ப்பை சந்திச்சு அவங்க நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள அந்த ஒரு போர் நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ்ஃபயரை நோக்கி அங்க போகும் பொழுது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலா ஒரு அன்வான்டான ஒரு இடத்தை நோக்கி போகுது அப்படின்றத பாக்குறோம். இப்போ கச்சா எண்ணெயோடைய சப்ளை மற்றும் ப்ரொடக்ஷன், எல்என்ஜியோட சப்ளை இப்பவுமே கிரிட்டிக்கலா இருக்கு. பட் உலகம் முழுக்க ஓரளவுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால பல நாடுகள் பொருளாதாரத்துல பின்தங்கிறதுனால இன்னைக்கு அதை நம்ம சீரா கொண்டு வர முடியுது. கமர்ஷியல் கேஸ் மீது இருந்த ரெஸ்ட்ரிக்ஷனை சமீபமாக தான் இந்திய அரசாங்கம் எடுத்தாங்க. இப்போ கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குமே ஃப்ரீயாக கேஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. கேஸோட விலையும் ஓரளவுக்கு கம்மியானதை நம்ம பார்த்தோம். பெட்ரோல் டீசல் எடுத்தோம் அப்படின்னா கச்சா எண்ணெயோட வரத்து நமக்கு சீராயிடுச்சு. ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 25 கப்பல்கள் தாண்டி வந்திருக்கு. இப்போ ஒரு 13 நாடுகளை தவிர கணிசமான அளவுக்கு ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டர் ஹயத்துல்லா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு தலைவர்கள் போயிட்டு வந்ததை நேரடியா இப்ப ஈரான் கெடுத்துக்கிறாங்க. ஈரான் தன்னைத்தானே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி போறாங்க. ஏன்னா அவங்க அரசியல் கட்சி தலைமை அப்படின்றதும் அவங்களோட IRGCயோட தலைமை அப்படின்றதும் 2 வேறுபட்ட கோணங்கள்ல ஸ்பிளிட் ஆகி நிக்கிறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஃபுட் கிரைசிஸ் இல்லை இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வரக்கூடிய அந்த எல்னினோ தலைப்பு செய்தியை பார்த்து கலவரம் அடைய வேண்டாம். எல்னினோவை தாண்டி இப்போ ஒரு -35%, 38% வரைக்கும் இருக்கக்கூடிய பற்றாக்குறை இப்ப கம்மியாகி -18 கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவையான உரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபா அந்த பக்கத்துலேருந்து பாசேஜ் ஆகி வந்துருச்சு. ரெண்டுத்துக்குமே பிரச்சனை கிடையாது. இந்தியா போன்ற நாடுகள் தான் இந்த வேர்ல்டோடைய ஃபுட் பவுல். பட் பிரச்சனை என்னன்னா இப்போ யாரு கண்ட்ரோல்ல இந்த நாடுகள் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய இடைத்தேர்தல் நவம்பர் மாதம், இன்னும் எக்ஸாக்ட்லி 5 மாதத்துல அங்கே தேர்தல் நடக்க இருக்கு. இப்ப ட்ரம்ப்புக்கு இந்த தர்ம சங்கடம் மீண்டும் மீண்டும் அதிகமானா அமெரிக்கா மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பை முன்னெடுக்கும். அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க அப்படின்னா ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல போகக்கூடிய எல்லா நாட்டு கப்பல்கள் மீதும் சாராமாரியா தாக்குவாங்க. மீண்டும் அந்த பேசேஜ் மூடப்படும். திரும்ப ஒரு சைக்கிள் ஆஃப் நம்ம அந்த ஆயில் ஷாக்குக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நம்பலாம். மீண்டும் இதை ரிட்டாலியேஷனை ஈரான் பண்ணாம ஈரானுடைய IRGCயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்களை குறி வச்சு தூக்கணும் அப்படின்றத இஸ்ரேல் நான் போயிருந்தபோது அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா இந்த ப்ரீஸ் ப்ராசஸ் அப்படின்றது நிலைக்காது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அவங்க அதிபரும் கையெழுத்து போட்டு போனாலும் இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 வாரம் முன்னாடி நான் இஸ்ரேல் இருந்தபோது அங்கே இருந்த சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் தேவையற்றது. இந்த போரால மனித குலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். பட் போர் உடனடியாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த எஸ்கலேஷன் அப்படின்றது இதுக்கு தாண்டி போகாது அப்படின்றது நம்மளோட கணிப்பு. என்ன நடக்குன்றது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.